தமிழ் பேசும் அனைத்து நாள் உங்களுக்கும் வணக்கம். ஒரு கேமிங் ஸ்மார்ட் போன் எல்லாருடைய ஒரு கனவா இருக்கும். பட் இன்னைக்கு பட்ஜெட்ல பார்க்கும்போது நமக்கு நிறைய செக்மெண்ட்ல கேமிங் ஸ்மார்ட் போன் இருக்கானா? கண்டிப்பா கிடையாது. இருங்க அதுக்காக வீடியோ க்ளோஸ் பண்ணாதீங்க. கேமிங் ஸ்மார்ட் போன் சொல்றதெல்லாம் சும்மா அப்படிதான். பட் நம்ம வாங்குற ஸ்மார்ட் போன்ல கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது முக்கியம் இல்லையா? அதனால எவ்ரி பட்ஜெட்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் போன் ஃபார் கேமிங் எது இருக்குன்றத பார்க்க போறோம். அண்ட் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை நம்ம சூப்பர் டிடிஸ். எஸ், நீங்க தான் இதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம். ஒரு அன்பை அள்ளி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பர் டிடி ஹீரோஸ் கேங்ல இணைஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது இந்த 10,000 ரூபாய்க்குள்ள நீங்க கேமிங் நினச்சி கூட பார்க்காதீங்க. சரி, 15,000 ரூபாய்க்குள்ளன்னும் போது கொஞ்சமாக யோசிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அதுலேயுமே சொல்லிக்கிற அளவுக்கு கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கிடையாது. ஆனால் அந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் அப்படின்னு வந்து பார்க்கும்போது MrTT கூடிய Dimensity 7300 அந்த ப்ராசஸர் ஓரளவுக்கு கேமிங்க்கு கேப்பபிளான ஒரு ப்ராசஸர். ஓகேங்களா? அது இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் எது பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்றதை பற்றி நம்ம டெடிகேட்டடாக 10 நாள் வீடியோ நம்ம சூப்பர் டிடிஸ்க்கு தெரியும். அதை போட்டுருக்கோம். நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு கேமிங் பர்ஃபார்மன்ஸ்க்காக பட்ஜெட்டில் ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வந்து தேடிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் 15,000 ரூபாய் பட்ஜெட்டா இருந்தா நீங்க 2 ஸ்மார்ட் போனை பார்க்கலாம். இன்ஃபேக்ட் அந்த பட்ஜெட்ல ஷார்ப்பா இப்போதைக்கு ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கு, TMF Phone 1. இந்த ஸ்மார்ட் போன் நீங்க கேமிங்காக பாக்குறீங்கன்னா மட்டும் பெர்ஃபார்மன்ஸ் இதுல நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் மத்தபடி பார்க்கும்போது உங்களுக்கு இதுல என்ன இருக்குன்றது வந்து தெரியும். பின்பக்கம் அந்த பிளாஸ்டிக் பேக் நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது. இன்னொரு சைடுல கையில் எடுக்கும் போது ரொம்ப பாக்ஸ் டிசைனா இருக்கும். பின்பக்கம் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தை நீங்க மாத்தணும்னாலும் எக்ஸ்ட்ராவா நம்ம தான் கையில இருந்து காசை கொடுக்கணும், சார்ஜருக்கு தனியா காசு வாங்கணும். இது எல்லா விஷயங்களும் இருக்கு. சரிங்களா? அதெல்லாம் விட்டுட்டு ஓகே எனக்கு நத்திங்கோட UI வந்து பிடிக்கும், ஐ கேன் மேனேஜ் அப்படின்றவங்க நீங்க தாராளமா இந்த போனை பார்க்கலாம். பட் இல்லப்பா எனக்கு சார்ஜர் பாக்ஸ்லேயே வேணும், இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும்ன்றவங்களுக்கு ரியல்மில ஒரு ஃபோன் இருக்கு, Realme Narzo 70 Turbo. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஃபோன் எனக்கு ரிவ்யூக்கு வந்து கிடைக்கல. நான் ட்ரை பண்ணும்போது சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணவங்க கிட்ட எல்லாம் கேட்கும்போது இது ஒரு நல்ல கேமிங் ஸ்மார்ட் போனாவே இருக்கு. அதாவது வந்து கேமிங் பெர்ஃபார்மன்ஸை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஸ்மார்ட் போனா இருக்கு. அதற்கு மிக முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இதுல BGMI 90 FPS சப்போர்ட் இருக்கு 16,000 ரூபீஸ்லயே. அண்ட் மத்தபடி இந்த பெர்ஃபார்மன்ஸை சப்போர்ட் பண்றதுக்கு நமக்கு 120 வாட்ஸ்க்கான AMOLED டிஸ்ப்ளே இருக்கு, 50 மேப்ஸ்க்கான கேமரா ஓகேஷா இருக்கும், 5000 mAhக்கான பேட்டரி, UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் டைப் இருக்கு, LPDDR4க்கான RAM டைப்பும் கொடுத்திருக்காங்க. அந்த காம்பினேஷனோட சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு இது ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கு நல்ல ஒரு ஸ்மார்ட் போனா இருக்கும். பட் கூடவே Realme UI இருக்கும், அந்த ப்ளோட்வேர்ஸ் இருக்கும், அதெல்லாம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகும். இப்போ புதுசா லான்ச் ஆன IQ ஸ்மார்ட் போன்ல IQ Z9s ஸ்மார்ட் போன் இப்போ 20,000 ரூபாய்க்கு அவைலபிள் இருக்கு. அந்த ஸ்மார்ட் போன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பட்ஜெட்டுக்கு பெர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே IQ புஷ் பண்ணுவாங்க. இதுலயுமே அதே அளவுக்கு இருக்குன்னு சொல்லலாம். BGMI 60 FPS தான். பட் உங்களுக்கு அதோட ஆப்டிமைசேஷன், அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து விளையாடும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸா பார்க்கும்போது நல்லாவே இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா உங்களுக்கு மெயின் கேமரா இதுல கொஞ்சம் பரவாயில்லையா இருந்துச்சு. கர்வ்டு AMOLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. ஓரளவுக்கு ஸ்டைலிஷா யூஸ் பண்ணணும், பேட்டரி லைஃபும் கொஞ்சம் அதிகமா வேணும், 5500 mAhக்கான பேட்டரி, 44 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னா நீங்க இதை தாராளமா கன்சிடர் பண்ணலாம். ஆனா மிகப்பெரிய காரணம்னா இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஏன்னா இப்ப 15க்கு 16க்கு என்ன ப்ராசஸர் பார்த்தோமோ அதே ப்ராசஸர் தான் இதுலயுமே இருக்கு. ஓகேவா? ஒன்னு பிராண்ட் வேல்யூ, இன்னும் அதோட ஆப்டிமைசேஷன் மட்டும் இதுல கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். சோ தட்ஸ் தி மெயின் டிஃபரன்ஸ். அடுத்த ஸ்மார்ட் போனை பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். சோ அதையே கேளுங்க, இப்பயும் அதேதான். Infinix GT20 Pro போன வருஷம் வந்த GT சீரிஸோட இந்த வாட்டி நல்ல இம்ப்ரூவ்மென்ட் வந்து பண்ணிருந்தாங்க. எங்க டெஸ்டிங்ல நல்லாவே இருந்துச்சு. ஃபுல் ரிவ்யூ இருக்கும். இப்போ நான் சொன்ன மேக்ஸிமம் ஸ்மார்ட் போன்ஸ்க்கு நம்மளோட ரிவ்யூ இருக்கும். ரிவ்யூல செக் பண்ணுங்க. ப்ரோஸ் கான்ஸ் ரெண்டுத்தையுமே வந்து சொல்லிருப்பேன். அதுக்கப்புறம் உங்களோட முடிவு எடுத்துக்கலாம். சோ இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளஸ் இருக்கு. ஒரு நல்ல ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க, Dimensity 8200 அல்டிமேட்னு சொல்லி அந்த ஒரு ப்ராசஸர் தான் கேமிங்க்கு நல்லாவே வந்து இருந்துச்சு. நல்ல கேமிங் வந்து புஷ் ஆச்சு. சரிங்களா? ஆனா கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சசரிஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அது அப்ப இருந்துச்சு, இப்போ வருமானு தெரியல. ஆக்சசரிஸோட உங்களால வாங்க முடிஞ்சது அப்படின்ற பட்சத்தில் இந்த பட்ஜெட்ல நல்ல ஒரு டீல். ஆக்சசரிஸ் இல்லைன்னா கொஞ்சம் ஹீட்டிங் எக்ஸ்ட்ரா வந்து போகும், அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஃபோனும் வந்து கொஞ்சம் பாக்ஸியாக தான் வந்து இருக்கும். யூஐயும் வந்து அந்த அளவுக்கு ரெஃப்ரெஷ்டாக வந்து இல்லவே இல்லை. ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க நான் போன வருஷம் சொன்னதுக்கு. பட் ஸ்டில் இப்பயுமே இட்ஸ் நாட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் யூஐ அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கேமராவுமே ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்கும். ஸ்பீக்கர் குவாலிட்டியும் அந்த அளவுக்கு வந்து இருக்காது. இது ஒன்லி ஃபார் டிஸ்பிளே நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமான டிசைன்ல வந்து இருக்கு, உங்களுக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. அண்ட் அடுத்த ஸ்மார்ட் போனை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்மார்ட் போன் லிஸ்ட் அப்படின்றது ஒன்லி பேஸ்ட் ஆன் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான். ஓகேங்களா? ஸோ பெர்ஃபார்மன்ஸ் முக்கியன்றவங்களுக்காக மட்டுமே இந்த ஸ்மார்ட் போன் லிஸ்ட் கவர் பண்ணியிருக்கோம். இது எதுவுமே வேணாம், எனக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னாலே நீங்க இந்த பட்ஜெட் எல்லாம் அப்படியே விட்டுருங்க. நீங்க பார்க்க வேண்டியதே மோர் தென் 20,000 ரூபீஸ்க்கு மேல இருக்கிறத தான் நீங்க பார்க்கணும். அதுல ஃபர்ஸ்ட் Poco X6 Pro. இதுல Dimensity 8300 சொல்லக்கூடிய
இருக்கக்கூடிய டைமென்சிட்டியில் அப்போ வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ராசர்னே சொல்லலாம். AnTuTu ஸ்கோரும் கிட்டத்தட்ட 1 மில்லியனுக்கு மேலே வருது. அண்ட் உங்களுக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி அப்படின்றது போல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் போக்கோவில் அந்த மதர் போர்டு இஷ்யூ இதெல்லாம் வந்து அதிகமாக வந்து கேள்விப்படலை. ஸோ அதையும் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எதனா பாஸ்ட் ஹிஸ்ட்ரிஸ் அந்த மாதிரி இருந்திருக்கு. பட் அவங்க ஓரளவுக்கு சப்போர்ட்டை வந்து கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ இதையும் மைண்டில் வச்சு நீங்கள் வந்து வாங்குங்க. அண்ட் போக்கோவில் நாங்கள் ரீசெண்டாக டெஸ்ட் பண்ண ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் போக்கோ F6 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஒரு பெஸ்ட் டீலாக இப்போ வந்து இருக்குது. ஏன்னா அவங்க லான்ச் பண்ணதுலேருந்து இப்போ ப்ரைசிங் வந்து நல்லாவே இறங்கியிருக்கு. இதில் ஸ்னாப்டிராகன் 8s Gen 3 இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்த பர்ஃபார்மன்ஸ்க்காகவே இந்த ப்ராசஸர் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அதோடைய ஆப்டிமைசேஷன் வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணும்போது அந்த அளவுக்கு வந்து இல்லை. ஹெவியாக புஷ் பண்ணலாமானா புஷ் பண்ணலாம், அடிச்சு துவம்சம் பண்ணலாமானா துவம்சம் பண்ணலாம். பட் இது எல்லாம் பண்ணும்போது கொழுந்து விட்டு எரியுது ஃபோன். அதாவது வந்து ஓவர் ஹீட்டிங் ஆகுது. அதே மாதிரி நம்ம அதிகமாக ஓவர் ஹீட்டிங் பண்ணி புஷ் பண்ணிட்டே இருந்தோம்னா போர்டுக்கு இஷ்யூ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? பட் இதெல்லாம் சைடில் வச்சுட்டு பார்த்தாலும் இந்த செக்மெண்ட்ல இதுதான் பெஸ்ட் டீலாக இருக்கும் பர்ஃபார்மன்ஸை புஷ் பண்ணுறதுக்கு. அண்ட் இப்போ வரைக்கும் நான் சொன்ன ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும், இனிமேட்டு சொல்ல போகிற ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும், இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி நியூ இயர் சீசனுக்கெல்லாம் வந்து ரேட்டு கொஞ்சம் மாறி தான் வந்து போய்கிட்டு இருக்கு. எக்ஸாக்ட் லிங்க் என்ன ஏதுன்றது அஃபிஷியல் ஒரிஜினல் செல்லர் யாரோ அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருப்பேன். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அரௌண்ட் 30,000 ரூபாய்க்கு உங்க பட்ஜெட் இருக்குன்னா இது தாங்க பெஸ்ட் டீல். Realme GT 60 இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்க தாராளமாக வந்து பார்க்கலாம். இதுல ஸ்னாப்டிராகன் 7+ Gen 3 ப்ராசஸர் இருக்கு. என்னங்க 8s Gen 3 நம்ம கம்மியாக கிடையாது, அதிகமாக இருக்குன்னு நினைப்பீங்க. பட் இதுடைய பெர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவல், கிட்டத்தட்ட கிடையாது அதுக்கு ஈக்குவல்னே சொல்லலாம். நல்ல ஆப்டிமைசேஷனோட வந்திருக்கு. இதுல 1.5 மில்லியன் AnTuTu ஸ்கோர், LTPO டிஸ்பிளே கொடுக்குறாங்க, 5500 mAh பேட்டரி, 120 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். அண்ட் ஓவராலாவே Realme போன வருஷம் அதுக்குள்ள பாருங்க நான் 2025 போயிட்டேன். 24 லான்ச் பண்ணதுல ரெண்டு முக்கியமான நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா Realme GT 60 and 6. ஓகேங்களா? அதுல இது ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன். இப்போ தீபாவளி சேல்ல 6000 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா கூப்பன் வேற கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்க வாங்கும் போது ஒரு நல்ல டீல்ல 30,000 ரூபாய்க்கு உள்ள வாங்க முடிஞ்சா உண்மையாவே சாம. அடுத்தது 35,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு மேல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சீரிஸ் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தது இன்னுமே வரல. ஸோ இப்போ இருக்கிறதுனால அதை ரெக்கமெண்ட் பண்றேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு ஜென்ரேஷன் பழைய ஸ்மார்ட் ஃபோன். ஓகேங்களா? இருக்கு, உங்களுக்கு ஓகேவான்னு மட்டும் நீங்க வந்து யோசிச்சுக்கோங்க. iQ Neo 9 Pro அப்போ வந்ததுலயா இருக்கட்டும், இப்போ இருக்கிறதுலயா இருக்கட்டும், இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீல் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஸ்னாப்டிராகன் 8 Gen 2 இதுதான் கேட்கும்போது ஐயோ 8 Gen 2 அப்படின்னு தோணும். எஸ் ஆஃப் கோர்ஸ் திஸ் இஸ் a older processor but still capable ஆன processor. ஓகேங்களா? LPDDR5 கான RAM type, UFS 4.0 கான ஸ்டோரேஜ் டைப், 144 Hz கான LTPO டிஸ்ப்ளே, இதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த எந்த ஸ்மார்ட் ஃபோனும் இதெல்லாம் இல்லைங்களா? ஒருவேளை iQ Neo 9 கொஞ்சம் பழசா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பிப்ரவரி மாதம் iQ Neo 10 அஃபிஷியலி லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கு. வெயிட் பண்ணா அப்ப வாங்கிக்கலாம். எமர்ஜென்சி இல்லைன்ற சிச்சுவேஷன்ல நான் அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த iQ ஃபோனை உட்பட இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்ட் ஸ்மார்ட் ஃபோனா நான் OnePlus 12R இது வரைக்கும் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா iQ 12 இருக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த மூணுத்துக்குமான அடுத்த ஜென்ரேஷன் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இப்போ சீக்கிரமா வரப்போகுது. அதனால இப்போதைக்கு யாரும் இது வாங்க வேண்டாம். ஏன்னா ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று, புதுசாக வரும்போது அதோடைய பிரைஸ் நமக்கு இன்னும் நல்ல பெர்ஃபார்மன்ஸே கிடைக்கும் அதே பிரைசிங்ல. ரெண்டாவது, பழைய ஜென்ரேஷன்லாம் நமக்கு இன்னும் கொஞ்சம் ரேட்டு கம்மியாகும். அப்போ நம்ம இப்போ போய் அர்ஜென்ட்ல வாங்கணும்னா ஒரு 5,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கையிலேருந்து காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் தயவு செஞ்சு வந்து செய்ய வேண்டாம். மற்றபடி இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு ஃபேவரட் ஸ்மார்ட் ஃபோன் எதுன்றதை கமெண்ட்ஸ் சொல்லுங்க.